தேவ செய்திக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத் புத்தகத்தை 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க பார்க்கிறோம், ரூத் நகோமியை பார்த்து சொல்ற வார்த்தையை நாம இந்த நாளில வாசித்திருக்கிறோம். ரூத் மோவாப் தேசத்து பெண். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை அறியாத, ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் இருக்கிறதுனால அது மோவாபியர், அம்மோனியர், ஆண்டவருக்கு ஆகாதவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தினுடைய மகள் ரூத். வாழ்க்கப்பட்டது என்னமோ பெத்லகேமுடைய வாலிப பிள்ளைகளுக்கு வாழ்க்கப்பட்டாங்க. வாழ்க்கப்பட்டது யாருக்கு வாழ்க்கப்பட்டாங்க? நகோமியினுடைய பிள்ளைகளுக்கு. நகோமி எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? பெத்லகேமை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் அங்கே வாழ்க்கப்பட்டு மோவாப் தேசத்தில் இருக்கும்போது இவர்களுடைய ஒரு சில காரியங்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்க கூடும். இந்த பெத்லகேமினுடைய நடவடிக்கைகளை அவர்கள் தெரிந்து வைத்திருக்க கூடும். பெத்லகேமை அரசாளுகிற ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். சூழ்நிலை மாறி போச்சு. அவங்க பெத்லகேமுக்கு திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. நகோமி பெத்லகேமிலே பஞ்சமா இருக்கிறது என்று சொல்லி அங்க போயிருந்தாங்க. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. திரும்ப பெத்லகேமுக்கு வரணும்னு சொல்லி எழுந்து புறப்படுறாங்க. திரும்ப ஆண்டவருடைய தேசத்துக்கு வந்து அங்கே வாசம் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப பெரிய மருமகள் என்ன பண்றாங்க? முத்தம் செய்து கடந்து போனாங்க. அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது ஒருபால் என்ன பண்றாங்க? முத்தம் செய்து தன் தகப்பன் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் ரூத் என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம வாசிச்ச அந்த 16வது வசனத்துல, நான் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து நீர் என்னிடத்துல என்ன பண்ண வேண்டாம், பேசாதீங்க. நீ எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? அங்க வருவேன். நீங்க எங்க தங்கினாலும் நான் அங்க தங்குவேன். உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவன். இது நிறைய வாக்குவாதங்கள், அதாவது நிறைய போராட்டங்கள், நிறைய வார்த்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதுக்கு அப்புறம் தெளிவாய் கடைசியாய் சொல்ல முடியும். 17வது வசனத்தை பார்க்கும்போது அது தெரியும் உங்களுக்கு. 17வது வசனத்துல பாருங்க, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் ஒன்றும் என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாக. இப்படி ஒரு சாட்சியை, இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டா அப்புறம் அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாய் முடிவாங்க. கர்த்தரை சாட்சியா எதுக்காவது நடுவுல கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தரை முன்னிட்டு பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் வேற எந்த விதமான வார்த்தையும் நம்முடைய எதிராளி பேச மாட்டாங்க. சரி அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அப்படியானால் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே ஒரு வைராகியம் அவர்களுக்கு இருந்தது பாருங்க. ரூத்துக்கு ஒரு தெளிவான முடிவை எடுத்தவங்க தான், இனிமேல் நான் திரும்பி போவதை குறித்து என்னிடத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. நகோமி சொல்றாங்க, நீ திரும்பி போனா நல்லா இருப்பேன்னு சொல்லி, நீ திரும்பி போ, அப்பா வீட்டுல நல்லா இருப்பேன்னு சொல்லி. ஆனால் ரூத் சொல்றாங்க, மரணமே அல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, நம்ம ரெண்டு பேருடைய அன்பை பிரிக்க முடியாது. இது எதை குறிக்கிறது என்றால், தேவன் மேலே நாம் வைக்க வேண்டிய விசுவாசத்தை காட்டுகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடாத தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய அன்பை விட்டு நாம பிரிந்து போவதை குறித்து நாம பேசக்கூடாது என்பதை குறிக்கிறது. ஒன்று, நகோமியை ஊழியக்காரரா எடுத்துக்கலாம்.
நகோமியே தேவனுடைய வார்த்தையாக எடுத்துக்கலாம், தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கலாம், நகோமியை சபையாக எடுத்துக்கலாம், நகோமியை பேழையாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலும் ரூத்துவுக்கு ஆலோசனை சொல்லியும் ரூத்துவுக்கு பாதுகாப்பு சொல்லியும் கர்த்தருடைய வழிகளிலே நடத்துகிற திட்டங்கள் நகோமியின் இடத்துல இருந்தது. இல்லையா சொல்லுங்க. நகோமியினுடைய வழி நடத்துதலை முழுமையாக பின்பற்ற இவங்க ஒப்புக்கொண்டார்கள். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த அதிகாரத்துல நம்ம திருப்புங்க, 2வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இதனால வந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, போவாப் என்கிறதான அந்த ஊர்ல இருக்கிற ஒரு செல்வந்தர், ஒரு சுதந்திரவாளி, அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். லூத் ஒரு ஊழியக்காரர் என்று எடுத்துக்கொண்டால், நகோமி ஒரு ஊழியக்காரர் என்று எடுத்துக்கொண்டால், நகோமியை வழிநடத்துகிற லூத்தை வழிநடத்துகிற நகோமி, இந்த நகோமி என்ன பண்றாங்க, ரூத்தை கொண்டு போய் ஊழியக்காரர் கையில போவாஸ் என்கிறதான ஒரு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. குழப்பிக் கொள்ளாதீங்க, நான் மாத்தி மாத்தி பேசுறேன். போவாஸ் என்பவர் கிறிஸ்து முன்னடையாளமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் இடத்திலே மணவாட்டியை கொண்டு போய் சேர்க்கிற வேலை ஊழியக்காரனுடையது. மணவாட்டியாகிய ரூத்தை ஆயத்தப்படுத்துவது, மணவாளனுக்கு ஏற்ற விதமாய் ஆயத்தப்படுத்துவது நகோமியினுடைய வேலையா இருக்கிறது. இந்த நகோமி தான் என்ன பண்றாங்க, ரூத்தை கொண்டு போய் மணவாளன் கிட்ட சேர்க்கிறாங்க. மணவாளன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நமக்கு என்ன தெரியணும் இதுல இருந்து, கர்த்தருக்காக உறுதியான நம்பிக்கையோடு, பின்மாற்றம் இல்லாத நம்பிக்கையோடு, வழுவி போகாத இருதயத்தோடு, யார் என்ன எதிர்த்தாலும், என்ன விதமான ஆசை வார்த்தைகளை கூறினாலும், யார் நம்மை தேவ சமூகத்திலிருந்து விலக்க முயற்சி எடுத்தாலும், நாம் உறுதியாய் நின்றால், உறுதியான தீர்மானம் நம்மை செய்கைகளுக்கு தக்கதான பலனை பெறும்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உறுதியா நின்றதுனால போவாஸ் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி மேல இருக்கிற வசனத்துல பாருங்க, போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு அறியாத ஜனங்களிடத்துக்கு நீ வந்ததையும் விவரமாய் நான் அறிந்து கொண்டேன். இல்லையா சொல்லுங்க. பாருங்க, நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு நீ அறியாத ஒரு தேசத்துக்கு வந்ததையும், உன் மாமியாரை பின்தொடர்ந்து நீ வந்ததையும், இதை எப்படி எடுத்துக்கணும், சத்தியத்தை பின்தொடர்ந்து நம்முடைய பழைய சாஸ்திர சம்பிரதாயங்களை, நம்முடைய மூதாதைகளுடைய பழக்க வழக்கங்களை, அந்நிய தேவர்களை விட்டு ரூத் வந்த மாதிரி நாம வரணும் அப்படிங்கிறதை காண்பிக்கிறது. மோவாப் தேசத்துல விக்கிரக ஆராதனை அதையெல்லாம் விட்டுட்டாங்க. அங்க களியாட்டுகள் இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டாங்க. பரிசுத்தமான மெய்தேவனை தரிசிக்க அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க. அதனால்தான் சொல்றாரு, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கைகளுக்கு தக்க பலனை இந்த நாள் வரையில நாம் ஒரு வேளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நம்முடைய பிரயாசத்துக்கு தக்கதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அங்க எங்கேயோ ஒரு இடத்துல தடை இருக்கிறது. நம்ம விட வேண்டியது ஏதோ ஒன்று விடாமல் இருக்கிறது, மறக்க வேண்டியது ஏதோ மறவாமல் இருக்கிறது, தேட வேண்டியதை நாம் தேடாமல் இருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம் பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுமதிக்கிறாரு.
அதற்கு எலிசா சொல்றாரு, நான் உன்னை விடுகிறதில்லை. எலியா சொல்லுங்க. எலியா ஒரு பெரிய ஊழியக்காரர். எலிசா எலியாவுக்கு உடன் ஊழியக்காரராக இருக்கிறார், துணை ஊழியக்காரராக இருக்கிறார், பெரிய தீர்க்கதரிசி. ஆனா எலியாவை பயன்படுத்தினது மாதிரி எலிசாவை இன்னும் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கல. உதவி ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார். இவருக்கு ஒரு வாஞ்சை, நம்முடைய எஜமான் எங்க போனாலும் நாம என்ன பண்ணணும், விடாம பின்னாடியே போகணும் என்கிற ஒரு வாஞ்சை. யாருக்கு? எலிசாவுக்கு. சொல்றாரு, ஆண்டவர் என்ன பெத்தேலுக்கு போக சொல்றாரு, நீ இங்க இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? எலியா. எலிசா என்ன சொல்றாரு? நான் உம்மை விடுவதில்லை. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு வந்துட்டாங்க. இப்போ பெத்தேலுக்கு வந்த பிற்பாடு என்ன நடக்குது பாருங்க. பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறாரு, உன்னைய அவரையும் பிரிச்சிட போறாரு, நீ அவர் பின்னாடி போகாத அப்படி என்று சொல்லி என்ன பண்றாங்க, தடை பண்றாங்க. தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கர்த்தரை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா இப்படிதான் சைடுல நிறைய பேர் வருவாங்க. அவர் எங்க போறாரு தெரியுமா? அவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, அவர் சாக போறாரு, அவருக்கு முடிவான காலம் வந்துருச்சு, இன்னும் நீ அவரை ஃபாலோ பண்ணி போறியே அப்படின்னு உன்னை தடை பண்றதுக்கு வருவாங்க. வந்தவங்க யாரு? வந்து சொன்னவங்க யாரு? நம்ம மாதிரியே இருப்பாங்க. சொல்லுங்க. வந்து சொல்றவங்க யார மாதிரி இருப்பாங்க? ஆமா, தீர்க்கதரிசிகள். அவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிறவங்க இல்ல, விசுவாசத்தை குறைச்சி அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போறவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கிரிக்கெட் விளையாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் விளையாட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் எடுத்துக்கிட்டு போவார் ஒருவர். அவர் தான் முதன்மையாளர். அவரை நோக்கி தான் கேமரா இருக்கும், எல்லாருடைய பார்வையும் பேட்ஸ்மேன் அவரை நோக்கி தான் இருக்கும். ரெடியா சொல்லுங்க. அவர் எப்படி ஆகியும் நம்ம செஞ்சுரி அடிக்கணும், ரன் எடுக்கணும் அப்படின்ற முயற்சியோட போவார். நம்மள மாதிரி வாழ்க்கையில எப்படியாவது வாழ்ந்து சாதிக்கணும்ன்ற முயற்சியோட போவார். அவரை சுத்தி 11 பேர் இருப்பாங்க அவர் அவுட் ஆகிறதுக்கு. ரெடியா சொல்லுங்க. இவர் ஒரு ஆள் முயற்சி எடுப்பாரு, அவருடைய முயற்சியை ஒன்றுமில்லாம செய்யற எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர் இருப்பாங்க. இவர் ஒரு அடி அடிச்சுட்டு ஓடும் போது அவங்க டக்குனு கேட்ச் முடிச்சிருவாங்க, டக்குனு பாலை தடுத்துருவாங்க, டக்குனு தூக்கி ஸ்டெப்பான போட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை சுற்றிலும் நம்முடைய முயற்சிகளை தடுக்கிறவர்கள் உண்டு. நம்ம புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தாண்டி நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பாரு, அண்ணாட பக்கம் ரன்னரா. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்களெல்லாம் தட்டு தடுமாறி நம்ம மீறி வந்து பால் அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பால் 4 லைன் கிட்ட போகுது, ரொம்ப மகிழ்ச்சியா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் இப்படி வரா மாதிரி வந்து என்ன பண்றாரு, திருப்பி ஓடுறாரு, ரன் எடுக்கிற மாதிரி வருவாரு, வந்து திருப்பி ஓடுவாரு. அவர் தான் வராருன்னு நினைச்சு நம்மளும் என்ன பண்றோம், ரீச் ஆயிடுவோம். பவுலர் அவன் பால் போடுறவன் பால் என்ன பண்ணுவான், புடிச்சு ஸ்டெப் ஹிட் பண்ணுவான். இப்ப யார் அவுட் பண்ணது? சுத்தி இருந்தவங்களா? கூட இருந்தாரு அவரு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூடவே இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க. இயேசு கிறிஸ்து இந்த ரகசியத்தை உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த டீம்ல, இந்த தீர்க்கதரிசிகள் டீம்ல இருக்கிறவங்களே எலிசாவை பார்த்து சொல்றாங்க, உனக்கு தலைமையா இருக்கிறவர், உனக்கு எஜமானா இருக்கிறவர் எங்க போறாரு தெரியுமா? ஆண்டவர் அவரை பிரிச்சுட போறாரு, நீ அவர் பின்னாடி போகாதன்னு தடை பண்றாங்க.
இவர் என்ன பண்றாரு? காதுல வாங்காத மாதிரி, எனக்கு தெரியும். வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. இல்லையா? சொல்லுங்க. எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எந்த தரிசனத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, அந்த பரம தரிசனத்தின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும், எத்தனை தடைகள் வந்தாலும். அடுத்து வாசிக்கிறோம் தொடர்ந்து. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் அனுப்புறாரு அப்படின்னு சொல்ற. அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. நான் உம்மை விடுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உம்மை விடுவதில்லை. தடை வருங்க, நிறைய தடை வருங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தடை வரும். தடைகளை கடந்து நேசிக்கிறவங்களை ஆண்டவர் அபரீதமாக ஆசீர்வதிப்பார். நமக்கு சின்ன சின்ன பிரச்சனையான கூட, அதான் சொன்னேன் நானே, நம்ம வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தடையே வரலன்னு கூட நின்றுவோம். வரக்கூடாதுன்னு மனசுல இருக்கும். நம்மளை யாராவது என்ன பண்ணுவாங்க, வா வா வான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்காக நம்ம முயற்சி எடுப்போம். டக்குன்னு என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு தடை போனா அதுதான் சாக்கு போட்டு டக்குன்னு நம்ம ஆப்சென்ட் ஆயிடுவோம். வரணும்னு தான் நினைப்போம், ஆனா மனசுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கும் ஒரு எண்ணம். வரக்கூடாதுன்ற முடிவோடு இருப்போம். யாருடைய கட்டாயத்திலோ வரணும்னு நினைக்கிறோம். டக்குன்னு ஏதாவது ஒரு தடை, ஒரு விஷயம் நடக்கும், அதை காரணம் காட்டி நின்றுடுவோம். சபை ஏதோ நம்ம சொந்தக்காரங்க கரெக்டா கடவுற நேரத்தில் வந்துருவாங்க, இல்ல அந்த நேரத்துல பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும் பக்கத்து வீட்டுல, அந்த பிரச்சனையை பார்த்துட்டு நின்றுடும். ஆனால் இவரை இரண்டாம் முறை தடை செய்த போதும் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, உம்மை விடுகிறதில்லை. இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொண்டால் அதை யார் பறிக்க நினைச்சாலும் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவனை ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. பறிக்க நினைத்தாலும் பறிக்க முடியாது. ஒரு தீர்மானம், ஒரு தீர்க்கமான தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அடுத்து மூணாவது விஷயம் பாருங்க. அதிலேயே பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, யோர்தானுக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா யோர்தான் மட்டும் அனுப்புறாரு, நீ இங்கே இரு எலிசா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் குறித்து சொல்லுகிறேன். அப்படியே இருவரும் என்ன பண்ணாங்க, இருவரும் போனாங்க. ஆண்டவரோடு நாம் நடக்க பழகி கொண்டால் நம் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் அது தடையாக தெரியாது. இப்பொழுது இருவரும் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. வாசிக்கிறோம். 50 பேர் போய் நின்றார்கள். யோர்தான் கரையிலே நின்றார்கள். இவங்க ரெண்டு பேரும் யோர்தான் கரையில, எலிசாவும் எலியாவும் யோர்தான் கரையில நிற்கிறாங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடிக்கிறான். அது இரு பக்கமாக பிரிந்தது. பாருங்க, யோர்தான் எதிரில் இருக்குது. எல்லாரும் பின்னாடி சொல்லிட்டே வந்தாங்க, போகாத போகாத போகாதன்னு சொல்லி. ஆனாலும் நான் போவேன் நீங்க சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டே பின்னாடி வந்தார் எலிசா. இப்ப யோர்தானுக்கு எதிரில் வந்து நிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் ரெண்டாக பிரிஞ்சு விட்டது. இப்போ எலியாவோ எலிசாவோ ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, அக்கறைக்கு போக புறப்பட்டு விட்டார்கள். இங்க இருக்கிறவங்களுடைய மனநிலை எல்லாம் என்ன ஆகுறான்னா, இவங்களுக்கு தெரியும், இவங்கள தீர்க்கதரிசிகள் தானே. ஆண்டவர் எலியாவை என்ன பண்ண போறாரு, எடுத்துக்க போறாரு. அங்க இருந்து திரும்பி வரதுக்கு முடியாம எலிசா என்ன பண்ண போறான், அவஸ்தைப்பட போறான். இல்லையா சொல்லுங்க. இவங்களுக்கு இருந்த அவிசுவாசம் இவங்க இந்த கரையிலே நிக்க வச்சிருச்சு. எலிசாவுக்கு இருந்த விசுவாசம் எலியாவோடு அந்த கடலை பிளந்து நடக்க, அந்த யோர்தான் நதியை பிளந்து நடக்க உதவி செய்தது. நடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. வாசிக்கிறோம். அக்கறைப்பட்ட பின்பு நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது
நான் என்ன செய்யணும்? என்ன நீ ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருக்கிறியே. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது வருகிற தடைகள் எல்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அவர் நம்ம விசுவாசத்தை எல்லாம் சோதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பரிசு கொடுப்பார் பாருங்க. நமக்கு ஒரு கிரீடம் கொடுப்பார் பாருங்க. நமக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை தருவார் பாருங்க. அந்த சமயத்துக்கு வந்துட்டாரு. ரெண்டு பேரும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. தொடர்ந்து எல்லா போராட்டங்களையும் கடந்து என்ன ஃபாலோ பண்ணி வந்தியே, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். முதல்லயே கேட்கல பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. முதல்லயே நான் பெத்தேலுக்கு போறேன்னு சொல்லும் போதே உனக்கு என்ன ஒண்ணு சொல்லுவா, நான் உனக்கு கொடுத்து அமைச்சிடுறேன் சொல்லல. ரெண்டாவது எரிகோவுக்கு போறேன்னு சொல்லும் போதே உனக்கு என்ன வேணும் சொல்லுவா, நான் கொடுத்து அமைச்சிடுறேன் சொல்லல. மூணாவது முறையை கேட்கும் போது உனக்கு என்னையா பிரச்சனை சொல்லையா, நான் தீர்த்து வைக்கிற சொல்லல. தொடர்ந்து நாம் போராடி விசுவாசத்துல நாம் செய்தா, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பயணத்தை மேற்கொண்டு விசுவாசத்தோடு நடந்தா முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் என்ன ஆகப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். இப்ப கேட்கிறார், இப்ப எலியா கேட்கிறார், எலிசாவே இவ்வளவு போராட்டங்களை கடந்து என்னை பின்தொடர்ந்து வந்தாயே, எனக்கு உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட இருந்து என்னத்தை பெற்றுக்கொள்ள நீ வந்தான்னு கேட்கிறார். வாசிக்கிறோம். அதற்கு எலிசா, உம்மிடத்திலே இருக்கிற அந்த ஆவியும் வல்லமையும் வரமும் எனக்கு வேண்டும். எனக்கு ரெட்டிப்பா வேணும். அது கூட சாதாரணமா இல்ல, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இல்ல. என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும்போது ஒன்று சொன்னா தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிதான கிரியைகளை செய்வான். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இந்த தீர்க்கதரிசி இருக்கிறார். இது வசனம் நம்முடைய வாழ்க்கையோடு, நம்ம இயேசு கிறிஸ்துவோடு பயணம் செய்கிற பயணத்தோடு நீங்க ஒத்து போகிற மாதிரி பார்க்கணும். எப்பவுமே வேத வசனங்களை நாம மேலோட்டமாக படித்து அதை சரித்திரமாக முடித்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி கிரியை செய்யும் பாருங்க. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஆவியின் வல்லமை எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் அப்படின்னு கேட்கிறான் அவருடைய எஜமான் கிட்ட, தீர்க்கதரிசி கிட்ட. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அரிதானதை கேட்டாய், அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை கேட்கிற, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ கண்டால், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னை விட்டு நீ பிரியும் போது, உன்னை விட்டு நான் பிரியும் போது, என்னை விட்டு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னுடைய சத்தியத்திலே நிலைத்திருந்தால், கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுப்பது போல அதை நீ பார்த்தீனா என்னுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை நீ தரிசிச்சீங்கன்னா அது உனக்கு என்ன பண்ணப்படும்? கிடைக்கும். தூங்குவான மனுஷன் இவ்வளவு தூரம் போராடி நதியை கடந்து, கடலை கடந்து, போராட்டங்களை கடந்து, மலையை கடந்து, எத்தனையோ பேருடைய அவமானங்களை கடந்து பின்பற்றி போன மனுஷன் கடைசி வாய்ப்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்கணும். தூங்குவாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்ணை மூடுவாரா? முதல்ல இமைகளை மூடுவாரா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எலிசா இமைகளை கூட மூடி இருக்க மாட்டாரு. எந்த நம்ம அப்படி மூடி திறக்கிறவங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாருன்னா ஆண்டவரே, அப்புறம் பார்க்க முடியாம போயிடுமே. இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்கள் வீணா போயிடுமே. இவ்வளவு நாள் அவரை பின்தொடர்ந்தது வீணா போயிடுமே. அந்த ஒரு வைராகியம் எலிசாவுக்கு இருந்ததுனால அவர் இமைகளை கூட மூடி இருக்க மாட்டாரு. அவரையே பார்த்து கொண்டிருப்பார். சுழல் காற்றில எலியா ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய சால்வை கீழே விடுகிறது. இல்லையா சொல்லுங்க, அவருடைய சால்வை கீழே விடுகிறது. அந்த சாதாரண சால்வை என்று ஐயோ எடுத்துக்கொள்ளப்பட்டாரே அப்படின்னு சொல்லி திரும்பி வரல, அந்த சால்வையை எடுத்துக்கொள்கிறார். இல்லையா சொல்லுங்க. வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து அவர் நடுவாக வந்து நின்று இருவரையும் பிரித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இருவரையும் பிரித்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவையில் அறையப்பட்ட போது இருள் சூழ்ந்து கொண்டது. ஒருத்தர் அவர் பார்க்க முடியல. பூமி அந்தகாரப்பட்டது. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது இருவரும் பிரிந்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலேயும் தன்னுடைய நம்பிக்கையை தளர விடாமல்
தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய பார்வையெல்லாம், தன்னுடைய தரிசனம் எல்லாம் தன்னுடைய எஜமானின் மேலே, தான் இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதன் மேலே சிலுவை பரிந்தும் தொடர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அங்க போயிட்டாங்க சீஷங்க. அப்பவும் தேடி போறாரு இயேசு கிறிஸ்து. தேடி போய் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நான் சொல்ற மேல் வீட்டு அறையில போய் என்ன பண்ணுங்க, எருசலேமில் இருக்காங்க, காத்து கொண்டிருங்க. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் இல்லை, தேவ சமூகத்தில் விழிப்போடு இருக்கிறவர்கள் இல்லை. ஏதோ போனோமா அட்டெண்டன்ஸ் போட்டோமா முடிஞ்சு போச்சு சாப்டர். இதுதான் சத்தியம் இன்னைக்கு உலகத்துல பிரசங்கிக்கப்படுகிறது சபைகளிலே. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை சபைகளிலே ஆழமாய் போய் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மேலோட்டமா போனாங்க, மீன் பிடிக்கிறியா, சரி போவோம், நேரம் மஸ்தான் கிட்ட போவோம், நேரம் முனியாண்டி கிட்ட போவோம், ஒரு தாயத்தை போட்டுட்டு வந்துருவோம். மேலோட்டமா ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, சரியாகல. வியாதிக்கு நேரம் மேலோட்டமா பார்த்தாங்க, சரியாகல. நேரம் போவாங்க மசூதிக்கு, ஒரு தாயத்தை போட்டுக்குவாங்க. நேரம் போவாங்க முன்னுமுடுகாரங்கிட்ட, ஒரு தாயத்தை போட்டுக்குவாங்க, வந்துருவாங்க. மேலோட்டமாய் நீங்கள் மீன் பிடித்தால் உங்கள் வலைகள் கிழிந்து போகும். நீங்கள் நம்பி இருக்கிற உங்கள் விசுவாசம் கிழிந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே கிடைக்காமயே கிழிஞ்சு போச்சு. மீன் பிடிச்சு கிழிஞ்சு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஒண்ணுமே கிடைக்கல, ராம் முழுவதும் போராடியும் ஒன்றும் அகப்படவில்லை, கிழிந்து போயிடுச்சு. இப்ப ரெண்டு பேரையும் ரெண்டா பிரிச்சுட்டாரு ஆண்டவர். பிரிச்ச உடனே ஒரு வெக்ஸாய் போய், ஆண்டவரே இவ்வளவு தூரம் நான் பிரயாணப்பட்டதுக்கு எனக்கு இதுதான் பரிசு. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரைகளுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழிச்சுக்கிறான். எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பு பாருங்க. ஆண்டவரை விட்டு பிரிகிற இருதயம் எப்படி உடையணும் தெரியுமா? எலிசாவின் இருதயம் உடைந்தது போல உடையும். ஆண்டவரை காண முடியாம ஆண்டவரோடு நடந்து கொண்டிருந்தவர்கள் இமைப்பொழுதே உன்னை கைவிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு செகண்ட் அப்படி ஆண்டவர் தரிசனத்துல பார்க்க முடியல. ஒரு செகண்ட் அவருடைய வழிநடத்துதல் இல்ல. கொஞ்ச நேரம் தான், ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுதுதான். அதுக்கே என்ன பண்றான் பாருங்க. ஆண்டவரே என்னை விட்டு எங்க போயிட்டீங்க? தன் வஸ்திரத்தை பிடித்து என்ன பண்றான்? கிழித்துக் கொள்கிறான். இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் சேருங்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் இருதயத்தை கிழித்து, உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் செய்து கொண்டு, உங்கள் இருதயத்தின் பலகையிலே தேவனுடைய வசனங்களை எழுதி கொண்டு, எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயம் எல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கும். எல்லாம் ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க தியானிக்கணும். இந்த சத்தியங்களை, மேலான சத்தியங்களை நீங்க அப்படியே உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, இருதயத்தை கிழிக்கிறார், தன் வஸ்திரத்தை கிழித்து என்ன பண்றார் பாருங்க. சால்வையை எடுத்துக் கொள்கிறான். சால்வை விழுகிறது, சால்வையை எடுத்துக் கொள்கிறான். அதுதான் தேவனுடைய அபிஷேகம். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் இப்ப கிடைச்சிருச்சு. சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை பிடித்தால் உங்களை சேதப்படுத்தாது. அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எலியாவின் மீது இருந்த அதே அதிகாரத்தை எலிசாவுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். இன்றளவும் அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இந்த அதிகாரங்களை நாம் எடுத்து பயன்படுத்த நம்ம பழகிக் கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டா சால்வையை பாருங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அந்த கரைக்கு போயிட்டாங்கல்ல, இப்ப இந்த கரைக்கு வரணும் இல்ல, அந்த கரையில யாரும் இல்லை. இப்ப திரும்ப உள்ளூர்ல வந்து ஊழியம் செய்யணும், திரும்ப பக்கத்துல இருக்கிற தேசங்கள்ல வந்து ஊழியம் செய்யணும். அந்த பக்கம் எதுவுமே இல்லை. அந்த பக்கம் சுழல் காற்று, அந்த பக்கம் மலைகள், அந்த பக்கம் வனாந்திரம். அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே ஒரு இருந்த இடத்துக்கு வரணும். இங்க தீர்க்கதரிசி 50 பேர் லைனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியா சொல்லுங்க, சொல்லுங்க. எடுத்து சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். அடித்த உடனே அது என்ன பண்ணுச்சு?
இரண்டாக பிளந்தது. தேவ ஆவியின் வரம் இப்படித்தாயா கிடைக்கும். அந்த சால்வையை அவன் பெற்றுக்கொள்ள அவன் கீழே பார்த்து முள் இருக்குது, கல் இருக்குது, இப்படி நடந்து நடந்து போயிருந்தானா அந்த சால்வை அவன் கையில கிடைக்காம போயிருக்கும். எங்க முள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க பள்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தரிசனம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி, அந்த சால்வையை நோக்கி அவன் மேல பார்த்துக்கிட்டே போகணும். கீழே கல் மாட்டி ஊதுவான் பரவாயில்ல, ஆனால் பார்வை கீழே வரல. அல்லேலூயா சொல்லுங்க. கல்லு மாட்டி கீழே விழுந்தாலும் அவருடைய கண்கள் பூமியை நோக்கி பார்க்கவில்லை. தாவீது எழுதுறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம எதை பார்ப்போம் தெரியுமா? கீழே தான் பார்ப்போம். மேலாண்மைகளே அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலாண்மைகளே நாடுங்க. இந்த பூமிக்குரியதை தான் நம்ம தேடுறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஆண்டவரை விட்டுருவோம். உடனே என்ன பண்றோம்? அப்படியே கீழே இருக்கிறதையே பார்ப்போம். இந்த மூஞ்சி நீட்டா இருக்குமே, அது மேல போய் பார்க்கவே பார்க்காது. அந்த மிருகம் நீட்டா இருக்குமல்ல, ஒரு மூஞ்சி, மூக்கு வாய் ஒண்ணா ஒரே இடத்துல இருக்குமே, அது என்ன பண்ணாது? நிமிர்ந்து பார்க்கவே பார்க்காது. கிழவே மோப்ப பிடிச்சிட்டு போகணும். இழிவான ஆதாயத்தை இச்சித்து பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்து சரீரத்துக்கும் வயிற்றுக்கும் போஜனத்துக்கும் உரிய காரியங்களையே சிந்தித்து இடர்கள் வரும்போது அப்போ கூட என்ன பண்ணல, அவரு கீழே பார்க்கல. அவருடைய தரிசனம் எல்லாம் சால்வையை குறித்ததான தரிசனம், வல்லமையை குறித்ததான தரிசனம், வரங்களை குறித்ததான தரிசனம், தேவாவியை குறித்ததான தரிசனம், பரலோகத்தை குறித்ததான தரிசனம் இருந்ததுனால அந்த சால்வையை அவர் பிடிச்சுக்கிட்டாரு. அதே வல்லமையில அவர் செய்த மாதிரியே தண்ணீரை அடிக்கிறாரு, ரெண்டாய் பிளந்தது. அப்புறம் என்ன ஆச்சு பாருங்க, தண்ணீர் ரெண்டாய் பிளந்தது. எலிசா இக்கரைப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த போராட்டங்களையும் எந்த பிரச்சனைகளையும் நாம் செய்ய ஒரு தீர்க்கமான முடிவு நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ரூத் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாங்க. அவர்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். எலிசா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாரு. என்ன வந்தாலும் என் ஆண்டவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் ரெட்டிப்பாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீங்க ராஜாக்கள் புத்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் செய்ததை விட அதிகமான அற்புதங்களை யார் செய்தது? எலிசா செய்தார். உண்மையிலே நீ கணக்கு போட்டு பாருங்க, அந்த புத்தகத்தை படிச்சு எண்ணி பாருங்க. அவர் செய்த அற்புதங்களை விட அதிகமான அற்புதங்களை, வல்லமையான அற்புதங்களை எலிசா செய்தார். தேவ ஆவியானவர் ஒரு நாள் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தேவனுடைய வரங்கள் ஒருபோதும் உங்களை குறைத்து நடத்துகிறது அல்ல, ரெட்டிப்பாய் நடத்துகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேவ ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் ஆண்டவரே. விடமாட்டேன் சொல்லி பாடின ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, உண்மை நான் விட்டு விடுகிறவனாய் காணப்படுகிறப்பா. ஆனால் இனி ஆண்டவரே, எலிசாவை போல ரூத்தை போல தீர்க்கமான முடிவில் ஆண்டவரே நான் நடப்ப ஐயா. உங்களுடைய வரங்களையும் உங்களுடைய வல்லங்களையும் வல்லமையும் நாடுவேன், உங்களுடைய அபிஷேகத்தை நாடுவேன். நான் இக்கரைப்படுவேன் ஆண்டவரே. நான் எந்த சிக்கலிலே சிக்கி இருந்தாலும் ஆண்டவரே, நான் வழி தெரியாமல் ஆண்டவரே திகைத்து போயிருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய தரிசனம் என்னை சரியான பாதையிலே கொண்டு வந்து கர்த்தாவே என்னை சேர்க்கும் ஐயா. எனக்கு எத்தனை பேர் இடையூறு செய்தாலும், எத்தனை பேர் தடை கற்களாய் நின்றாலும், எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்தினாலும், எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய வளர்ச்சியை தடுத்தாலும், நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இழிப்பவன் இல்லை. செபிக்கலாமா கர்த்தருடைய பிள்ளைகளே? செபிக்கலாம்.